ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கச்சியம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் நல்ல கனிஞ்ச பழம் 2, கோதுமை மாவு 2 கப், 1 கப் ரவை, வெல்லம், ஏலக்காய். இது நீங்கள் ஜீனியும் சேர்த்துக்கலாம், கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பழத்தை உரித்து எடுத்துக்கிட்டோம். இப்போ அது கூட ரவையை மிக்ஸ் பண்ணலாம். ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. நான் கையை நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் பிசைகிறேன். நீங்கள் கரண்டிட்டு பிசைனா கூட பிசைஞ்சிக்கலாம். பழமும் ரவையும் இந்த ஸ்டேஜுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இது கூட கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப கெட்டியாகவும் வேண்டாம், ரொம்ப தண்ணியாகவும் வேண்டாம். நான் பசைஞ்சு உங்களுக்கு காட்டுறேன் என்ன பதம்ன்ட்டு. மாவு இந்த பதத்துக்கு தோசை மாவோட கொஞ்சம் கட்டியாக பசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். இந்த மாவு நல்லா ஊறி இந்த பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ அடுப்பில் பாத்திரத்தை வச்சு எண்ணெயை ஊற்றி காய வைக்கலாம். அடுப்பில் பாத்திரம் வச்சுருக்கேன், எண்ணெயை ஊற்றலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இப்போ நம்ம குட்டி குட்டியாக உப்பு போடலாம். நம்ம கச்சியும் நல்லா வெந்துருச்சு. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எண்ணெயில் போட்டு எடுங்க. நம்ம கச்சியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன். பாருங்கள், சூப்பராக வெந்து நம்ம கச்சியும் ரெடி. வீட்டில் இதை மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சத்தான ஹெல்த்தியான ஃபுட்டு. ஒரு ஈவினிங் நேரம் ஸ்நாக்ஸ் தான் இது. காஃபிக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.